துவங்கி சிறப்பாக நடத்தி வரும் திரு ஜெயபால் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும் என் சக ஜோதிடர் அனைவர்களுக்கும் அவர்களின் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, என் ஆலோசனை குருமார்களையும் வணங்கி, இந்த பதிவில் நான் கர்ம வினைகள் தீரவும், கஷ்டங்களை போக்கவும், வாழ்க்கை வளமாகவும் சுகமான வாழ்வு அமைய வேண்டிய நம் முன்னோர்கள் சில தான தர்மங்களை பற்றி குறிப்பிட்டுக் கொள்ளார்கள். அதை பற்றி நாம் இப்பொழுது விளக்கமாக பார்ப்போம். ஜாதகம் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும், இது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் மற்றும் பாமர மக்களுக்கும் இந்த தானங்களை செய்தால் அவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கும், குறிப்பிட்ட காரியங்கள் நடக்கும், கர்ம வினைகள் தீரும், அவர் நீண்ட நாள் நினைவுகள் கனவாகும், அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். வேண்டியது அனைத்தும் பெற இந்த தானங்கள் வழிவகுக்கும் என்று சொல்லி அந்த தானங்களை பற்றி பின்வருமாறு நாம் பார்க்க போகிறோம். சுகமான வாழ்வு வாழும், நிம்மதியான வாழ்வும் அமைய நம் ஜோதிட முன்னோர்கள், சான்றோர்கள், சித்தர்கள், அறிஞர்கள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் சில தானங்களை பற்றி நம் பாமர மக்களுக்கு உதவும் வகையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதை நாம் இப்போது பார்ப்போம். பஞ்ச அங்கங்களை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். இதில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. அனைவருக்கும் ஒன்று எதிர்கால கனவு, வாழ்க்கை வளமாகவும் பொருளாதாரம் சிறக்கவும் அவர் வாழ்வில் வெற்றி பெறவும் தினம் தினம் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறு வாழ்வில் வெற்றி பெறவும் அவர் முயற்சிகளுக்கான வெற்றிகளை கை மீது வந்து கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறி. அது ஏன்? சில அவர்கள் ஜாதகத்தில் உள்ள கர்ம வினை தோஷங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள், இதில் அவர்கள் செய்து வைத்த கர்ம வினை நம் சந்ததிகளை தாக்கும். அவர்கள் சேர்த்து வைத்த சொத்தும் வாரிசுகளுக்கு, அதே போன்ற அவர் செய்து வைத்த பாவங்களும் வாரிசுகளை தாக்கும். இந்த கர்ம வினைகள் தீரவும் நம் ஜோதிடத்தில் சில தான தர்மங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது அனைவருக்கும் பொதுவான பாமர மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதிடம் தெரியாதவர்கள், ஜாதகமே இல்லாதவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள் தன் வேண்டுகோளை, தன் நீண்ட நாள் நினைவுகளை நனவாக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நாம் கூறும் இந்த பரிகாரத்தில் இந்த தானங்களை நாம் எது செய்ய முடியுமோ, நமக்கு என்ன தேவை என்று தெரிந்து அதற்கு உண்டான தான தர்மங்களையும் செய்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். அதை பற்றி பார்ப்போம். எல்லா வாழ்விலும் கடன் பிரச்சனை உண்டு. கடன் பிரச்சனை என்று சொன்னால் கடன் வாங்காத ஆட்களே இல்லை. நாட்டில் 100% கடன் படாத ஆட்களே இல்லை. அப்படி அந்த கடன்களை போக்கவும் அதற்கு உண்டான தானம் என்ன என்று சொன்னால் அன்னதானம். முதல் வகையான தானம் அன்னதானம். யார் ஒருவர் வாழ்க்கையில் அன்னதானம் செய்து கொண்டே வருகிறார்களோ அவர்களுக்கு கடன், நோய், பகை இது கண்டிப்பாக நாளுக்கு நாள் தீர்ந்து கொண்டு வரதை அனுபவபூர்வமாக நாம் காண முடியும். அன்னதானம் செய்பவர்களின் குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடையும். அந்த கடன்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அவர் தெளிவாக பின்வாங்கி வருவார்கள். நிரந்தரமான வெற்றி வரும். அந்த அன்னதானம் செய்ய செய்ய எப்போ செய்யணும்? நாம் எப்போது நம் நட்சத்திர அன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் ஒரு கோயிலுக்கு போகும்போதும் நாம் நினைக்கும் நட்சத்திர நாள், திதி நாள், யோக நாள், கர்ணத்தின் நாள், இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நாம் இந்த தானங்களை செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்ட கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். இதற்கு அன்னதானமே குரு
முன்ஜென்ம பாவங்களை கரைக்கும் தானம் என்ன என்றால் அரிசி தானம் செய்ய வேண்டும். அரிசி தானம் செய்தால் முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகளும் கர்ம தோஷங்களும் அனைத்தும் விலகி அந்த கர்மா கரைந்து நம் வாழ்க்கை சுபிட்சம் பெறும், நம் சந்ததியும் வளரும், வாழ்க்கை வளமாகும். அடுத்தது மூன்றாவது தான் சுகபோகமான வாழ்க்கை வேண்டுமா என்றால் அதற்கு நாம் அடிப்படையாக செய்ய வேண்டியது ஆடை தானம். ஆடை தானம் செய்யும் பொழுது சுகபோகமான வாழ்க்கை அமையும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது எல்லாம் அமைய வேண்டும் என்றால் நாம் ஆடை தானம் செய்ய வேண்டும். இது யாருக்கு செய்யும்? இந்த ஆடை தானம் நலிந்தோருக்கு செய்ய வேண்டும். அடுத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டும். வாழ்வில் கஷ்டமாக இருப்பவர்கள் வாழ்க்கை தரும். அடுத்தது துன்பங்களில் இருந்து உடனடியாக நிவர்த்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன் கஷ்டம் கரைந்து உடனே நாம் ஒரு துன்பத்தில் இருக்கிறோம், அந்த துன்பம் குறிப்பாக சில நாட்களிலே, சில வாரங்களிலோ, சில மாதங்களிலோ நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் பால் தானம் செய்ய வேண்டும். பால் தானம் செய்ய வேண்டும். கோயிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் தானம் செய்யலாம். அடுத்தது நம்ம நந்தி பகவானுக்கு பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்துக்கு பால் தரலாம். அது மட்டுமின்றி மக்களுக்கு, வறுமையில் வாழும் மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், குழந்தைகளுக்கும், யாராவது கஷ்டப்படும் குடும்பத்திற்கு பால் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெய்வத்துக்கு கொடுப்பதை விட அந்த குடும்பத்திற்கு நாம் பால் வாங்கி கொடுத்தால் நம்மோட துன்பங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்தது உடல் ஆரோக்கியம் குறைபாடு போக்க வேண்டும் என்றால் நம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அது அந்த பழமொழிக்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் நீங்கவும், நம் உடல் சுறுசுறுப்படையவும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறவும், தெம்பாக இருக்கவும், சுறுசுறுப்பாக செயல்படவும் நெய் தானம் செய்ய வேண்டும். அபிஷேகத்துக்கு நெய் தானம் செய்யலாம். இல்லது நாம் சுகம் இல்லாதவர்கள், உடல்நிலை பாதித்தவர்களுக்கும் நெய் தானம் செய்யலாம். அதை நெய் வாங்க கூட வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். கோயிலுக்கு தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். கோயில் கருவறைக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். இது அனைத்தும் நெய் வாங்கி கொடுக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெறும், மனம் தெம்பும் பெறும் இந்த நெய் தானம். அடுத்தது தேங்காய் தானம். எதுக்காக செய்யணும்? ஒரு காரியம், எடுத்த காரியம் அதில் வெற்றி பெறவும், வெற்றி வாகை சூடவும் தேங்காய். தேங்காய் என்றால் செவ்வாய். செவ்வாய் என்றால் தைரியம், விவேகம், வீரம், இதுக்கெல்லாம் அதிபதி செவ்வாய் ஆவார். அதற்கு தேங்காய் தானமாக கொடுத்தால் எடுத்த காரியங்களில் உடனடியாக வெற்றி கிடைக்கும். அடுத்தது முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறவும், அவர்களின் முழு ஆசி பெறவும், முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் போக்கவும் தீப தானம் செய்ய வேண்டும். குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, இது போன்ற தீபங்களை வாங்கி நாம் தானம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி பிரகாசமாக வளர்ச்சி பெறும். இதற்காக குத்து விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு போன்ற விளக்கு தீப தானம் செய்தால் நம் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் தானம் செய்த விளக்கில் யாராவது எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு அவர்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் நம் கர்ம வினைகளும் சேர்ந்து கரையும். 18வது நமக்கு நல்ல ஆரோக்கியமும் மனத்தெளிவும் பெறுவதற்கும் எண்ணெய் தானம் செய்ய வேண்டும்.
எண்ணெய் என்றால் சனி பகவான் ஆவார். அவர் காலபுருஷனுக்கு 10க்கும் 11க்கும் உடையவர். 10 என்றால் கர்மம், நாம் செய்யும் வேலை, தொழில் அல்லது உத்தியோகம். இதற்கு உண்டான கிரகம் சனி பகவான் ஆவார். அவரே 11 என்ற லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக வருபவர் சனி பகவானே ஆவார். அவர் மூத்த சகோதரம், லாபஸ்தானம், இதற்கெல்லாம் அதிபதியாக வருபவர் சனி பகவான் ஆவார். அவரின் இந்த எண்ணெய் வகைகள் அனைத்தும் சனி பகவானுக்கே உரியவர் ஆவார். அந்த எண்ணெய் நாம் தானம் செய்யும் போது நல்ல ஆரோக்கியம் பெற்று மன நிம்மதி பெற்று தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நாம் செய்யக்கூடிய தொழில்களில் உள்ள கஷ்டங்கள் விலகி நன்மைகள் வெளிப்படவும் இந்த சனி பகவான் நம்மளுக்கு உற்ற துணையாக இருக்கிறார். அதற்காக நாம் எண்ணெய் தானமாக செய்ய வேண்டும். யாருக்கு தானம் பண்ணலாம்? கோயில் கருவறைக்கு தரலாம், பிரதோஷ காலத்துக்கு தரலாம். அனைத்து கோயில்களுக்கும் கருவறையில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள தீபங்களுக்கும் எண்ணெய் அந்த விளக்குகளுக்கு ஊற்றுவோம். நாம் ஆகி தரும் பொழுது நம் ஆரோக்கியம் மேம்படும், நீண்ட நாள் நோய்கள் தீரும், மனக்கவலை தீரும். இது அனைத்துக்கும் இந்த எண்ணெய் தானம் மிக உற்ற துணையாக நிற்கும். அடுத்தது பெரியோர்களை அவமதித்த பாவம், நம் முன்னோர்களை இழிவாக பேசிய பாவம், குருமார்களை இழிவுபடுத்தி பேசுவதும், நம் ஆசிரியர்களை இழிவுபடுத்தி பேசுவது போன்ற இந்த அவமதித்த பாவத்தை போக்குவதற்கு தானம் நம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்பது கால் பாடமாகும். இதற்கு நாம் ஒருவரிடம் ஆசி பெற வேண்டும் என்றால் நாம் அவர்களின் காலில் விழுந்துதான் ஆசி வாங்குகிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பாவத்தை போக்க காலணிகளை வாங்கி தானமாக செய்ய வேண்டும். குரு சாபம், ஆசிரியர்களின் சாபம், முன்னோர்களின் சாபம், வயது மூத்தவர்களை அவர்களின் சாபம் பெற்று நாம் இருந்தால் இந்த பாவங்களை போக்குவதற்கும் சாபங்கள் நீக்குவதற்கும் நாம் காலணிகளை வாங்கி தானம் செய்யும் பொழுது அந்த கர்மவினைகள் தீர்ந்து நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தது, ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து திருமணம் செய்து கணவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவர் சென்று கிடைக்கும் இடத்தில் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சுமங்கலியாக வாழ வேண்டும். வாழும் இடத்தில் அனைத்து பாக்கியங்களும் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் மாங்கல்ய சரடு தானம் அல்லது மாங்கல்ய தானம் இது செய்தால் அவர் அந்த பெண்ணின் வாழ்க்கை துணைவரோடு நீண்ட காலமாக பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது பெற்று பெருவாழ்வு வாழ இந்த மாங்கல்ய தானம் உதவி செய்யும். அடுத்தபடியாக 21வது தானம், நினைத்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தானம் என்னவென்றால் நாம் நினைப்பது நடக்க வேண்டும். இன்று நடக்கவில்லை, எதிர்காலத்தில் என்னவாக நாம் ஆக வேண்டும், நம் பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டுமா, இல்லது பெயர், புகழ், அந்தஸ்து, பதவி பெற்று வாழ வேண்டுமா அப்படி என்று நாம் நினைக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்த எதிர்காலத்தையும் நிரந்தரமான எதிர்காலத்தையும் உருவாக்க நாம் குடை தானத்தை வழங்க வேண்டும். குடையை ஒருவர் தானம் செய்தால் நினைத்த எதிர்காலம் உருவாகும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இந்த குடை தானம் செய்வது மிக மிக சிறப்பு. நம் எதிர்காலத்தையே நிர்ணயம் செய்யும் உருவாக்கும் தானம் குடை தானம் ஆகும். அடுத்தது, தானம் செய்பவர்களுக்கும் கோயில்கள் விசேஷங்கள் செய்பவர்களுக்கும் நாம் காய்கறிகளை தானமாக தரலாம். காய்கறி என்பது கர்ம வினைகளை தீர்க்கும், குழந்தைகள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும்,
மன மாற்றத்தை கொடுக்கும், நல்வழிப்படுத்தும், நல் அறிவை கொடுக்கும். இந்த காய்கறியை தானம் செய்ய செய்ய நம் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலும் மனம் தெளிவு பெறும். இதற்கு இந்த காய்கறிகள் தானம் செய்ய செய்ய 6 மாதங்களுக்கு தானம் செய்யலாம். ஒரு அன்னதானம் செய்வதற்கு காய்கறிகள் வாங்கி தரலாம். மற்றவர் நாம் அது மட்டுமின்றி நாம் மாதம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த குருமார்களுக்கும் நாம் காய்கறிகள் தானமாக தந்தால் கர்ம தோஷம் வரும். இந்த காய்கறிகளை நாம் செய்ய செய்ய கர்ம வினைகள் போகும், உடல் நலம் பெறும், பிள்ளைகள் வாழ்க்கை வளம் பெறும் என்று இந்த காய்கறி தானத்தில் மிக உற்ற துணையாக நிற்கும். அடுத்தது, நாம் எள் தானம் செய்தால் மன தெளிவும் மன அமைதியும் செல்வாக்கும் உருவாக்கும். ஒருவருக்கு தாகமாக இருக்கும் மனிதருக்கு நாம் தண்ணீர் கொடுத்தால் அவர் தண்ணீர் அருந்து விட்டு அவர் உடல் மனம் தெம்பாகும். அப்பொழுது அந்த தண்ணீரை கொடுத்த காரணமாக இருந்த நாம் அவர் வாழ்த்துவார். தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுத்தவன் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றது நம்ம நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தண்ணி தானமாக தரும் பொழுது தண்ணீர் தான் குபேரன், தண்ணீர் தான் குபேரன் ஆவார். காலப்பட்சம் 4ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உரிய காரகத்துவம் நீர் வீடு. நீர் இன்றி உலகமையாது. அதாவது நீர் இல்லை என்றால் மரம் செடி கொடி வர எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நாம் தண்ணீரை தானம் செய்யும் பொழுது நமது அனைத்து நன்மைகளும் பெறும். குடும்ப மன மகிழ்ச்சி, ஒற்றுமை, குடும்பத்தை உள்ள நபர்களுக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்படும். 30வது தானம் சந்தன தானம். இது எதற்காக தர வேண்டும்? ஒருவர் நாம் செய்யும் செயலில் கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்ற புகழான செயல்களை நாம் செய்வதற்கும் நாம் செய்த புகழ் அவர் பல பேர் பயன்பெற்று நம்மை வாழ்க்கும் பொழுது அந்த கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், குடும்ப பெயர், முன்னோர்களின் பெயர் அனைத்துமே புகழ் பெற்று நாம் வாழ முடியும். அந்த நிலையை உருவாக்கக்கூடிய தானம் தான் சந்தன தானம். சந்தனம் ஒருத்தர் தானம் செய்தால் குடும்பம் மேம்படும், மன மகிழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி, புகழ், கௌரவம் இதெல்லாம் உண்டாகும். இதற்கு சந்தன தானமே மிக அருமையாக வேலை செய்யும். அடுத்தது 31வது தானம் புத்தக தானம். நாம் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு படிப்பதற்கு உதவி செய்யும் பொழுது நாம் சரஸ்வதி தேவிக்கு உண்டான நோட்டு, புத்தகம், பென்சில் இதெல்லாம் புதன் காரகத்துவம். புதன் காரகத்துவம் கல்வி காரகத்துவம் ஆகும். இந்த கல்விக்கு அடுத்தவர்கள் போதிப்பதற்கோ அடுத்தவர்கள் படிப்பதற்கோ நாம் தேவையான உபகரணங்களை நோட்டு, பென்சில், புக்கு, பேனா இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது கல்வி தானமாக விளங்குகிறது. நம் அறிவை மேம்படுத்தும், சிறந்த கல்வி ஞானத்தை உருவாக்கும். அதற்கு புத்தகத்தை நாம் தானமாக செய்தால் புத்தகம் அப்படின்றது புதனின் காரகத்துவம், அடுத்தது குருவின் காரகத்துவம், இதெல்லாம் புத்தகம் வரும். அவ்வாறு புத்தகத்தை நாம் தானமாக தரும் பொழுது கல்வி ஞானம் கொடுத்து சிறந்து விளங்கும். ஆற்றல், அறிவு, சிந்தனை அனைத்தும் மேலோங்கி அதில் உள்ள தடைகள் விலகி நமக்கு கல்வி ஞானம் பெறும். நாம் இந்த மாதிரி கூறி வாய்ப்பிற்கு தந்த திரு தர்மபுரி ஜோதிட நலசங்க தலைவர் நம்ம ஐயாவை இந்த வாய்ப்பினை நல்கிய ஐயாவுக்கு நன்றி கூறி பாராட்டுகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.